Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த முழக்கம் 1999 நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற முழக்கத்தை விரிவுபடுத்தி 2016 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அப்போதிருந்து 2017 நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் நாம் தொடர்கின்றோம். இன்றைக்கு நாம் 2 இடங்கள் தான் பெற்றிருக்கின்றோம். 2026 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தோம். இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் பெற்றிருக்கின்ற சூழலில் தவேக ஆட்சி அமைக்கப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு இடதுசாரிகளோடு தான் நாங்கள் இருக்கப் போகின்றோம், ஆகவே ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த அமைச்சரவையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, அமைச்சரவையிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. தேர்தலுக்கு முன்பே மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் பயணப்படுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அமைச்சரவை சரியாக அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விருதுகள் வழங்கும் விழாவில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் துரோகம் இழைத்து விட்டதாக அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். அதற்கு விடையறுக்கும் வகையில்தான் யார் துரோகம் இழைத்தது என்கின்ற கேள்வியை தலைவர் அவர்கள் முன்வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியில பங்கு, அமைச்சரவையிலே பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது, நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள், அங்கு இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கே வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நாங்களே மையம் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணம், அரசியல் களத்தில், கோட்பாட்டு களத்தில் எப்பொழுதும் சமரசம் இல்லாமல் பாஜக, RSS, சங்பரிவார கும்பலுக்கு இன்றைக்கும் நாங்கள் சிம்மசப்பனமாக இருப்பவர்கள். எங்களுக்கு யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ஆகவேதான் மீண்டும் சொல்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த களத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், தமிழ் தேசிய களத்தில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் வீரியமாக இருப்போம். இந்த களம் என்பது எங்களுக்கு புதிதல்ல, 4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த களம். ஆகவேதான் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய, மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் உறுதியேற்கின்றோம். சாதி ஒழிப்பு களத்திலும், தமிழ் தேசிய களத்திலும், திராவிட அரசியல் களத்திலும் எப்போதும் நாங்கள் வீரியமாக, தீவிரமாக களமாடுவோம்.
எங்களை நீங்கள் விமர்சிப்பதன் மூலமாக பாஜக RSS சங் பரிவார கும்பலுக்கு எதிரான அந்த அரசியலை, அதை கூர்மைப்படுத்த வேண்டிய அரசியலை திசை திருப்புகின்ற வேளையில் திமுக செயல்படுகிறது என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி மாவீரர் நெட்டவலை சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.